நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். எனக்கு ஒரு குடும்பம் தெரியும். அந்த குடும்பத்தில் என்னை கூப்பிட்டு ஜெபிக்க சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னார்கள். என் பிள்ளையை நான் கெட்டி கொடுத்திருக்கிறேன், ஆனால் சூழ்நிலைகள் சரியில்லை, அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லை. கட்டி கொடுத்துருக்க வீட்டில் என்னுடைய மருமகன் அவங்க அம்மாவுடைய சொல்லத்தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு ஒரு குடும்பம் என்னை நோக்கி கூப்பிட்டு ஜெபிக்க அழைத்தது. இதே போல தான் அநேக குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, குடும்பம் என்பது ஆண்டவர் நேசிக்கிற ஒரு குடும்பம். ஆனால் அநேக குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடையாது. ஒரு திருமணம் முடிந்த பிறகு அவங்களுடைய லைஃப்பில் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கசப்பான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. என்ன வாழ்க்கை என்பது தெரியாது. எனக்கு அதை சொல்லல, ஒரு குடும்பம் தெரியும். அந்த குடும்பத்தில் திருமணம் முடிந்து 3 மாதத்தில் பிரிஞ்சிட்டாங்க. அவங்க சூழ்நிலைகளை பார்க்கும்படியாக ஒரு நபர் மூலமாக என்னிடத்தில் ஜெபிக்க வந்தாங்க. அவங்க சூழ்நிலைகளை பாருங்கள். இந்த கணவன் மனைவியுமாக ஒவ்வொருவரையும் தனியாக கூப்பிட்டு பார்க்கும் பொழுது தவறான வார்த்தைகள், பேசுகிற வார்த்தை, அதில் மகிழ்ச்சி இல்லை. அது ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அந்த குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் 3 மாதத்தில் பிரிஞ்சு, 2வது என்னை நான் 2 குடும்பத்தை நான் சந்தித்து நான் செபித்து, இப்போ 2 நல்லா இருக்கிறாங்க, ஒன்றா இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களை நேசித்திருக்கிறார். சில வசனங்களை நான் போதித்திருக்கிறேன். சில வசனங்களை சொல்லி, குடும்பம்னா இப்படி இல்லை, இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், இருக்கணும்னு சொல்லி, அன்பாக இருக்கணும்னு சொல்லி, ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருக்கணும்னு சொல்லி நான் அவர்களுக்கு ஜெபித்து, அவர்களை சேர்த்து வைத்து நான் ஜெபித்திருக்கிறேன். அவங்க கரங்களை குறுக்க வைத்து இந்த வேதாகமத்தை அதன் வைத்து நான் சொல்லி ஜோமணி நான் அனுப்பியிருக்கிறேன். இதே போல தான் அநேக குடும்பங்களில் இருக்கிறது. ஒருவேளை தன்னுடைய குடும்பத்தில் ஒரு மகனுக்கோ இல்லை ஒரு மகளுக்கோ நீங்கள் திருமணம் என்பது திருமணம் செய்து கொடுக்கணும், கல்யாணம் முடித்து வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், நம்முடைய பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்கள் முதல்ல என்ன செய்யணும், யோசிக்கணும். யோசித்து இந்த வேதத்தை நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கணும். அதுதான் முறை. நீங்கள் ஏதோ தானான்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது. அப்படி ஒரு காரியத்தை செய்வதற்கு என்ன செய்கிறாங்க, சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளை பாலுங்கணத்தில் தள்ளினது போல் ஆகிப்போச்சு, அந்த பையனுக்கு கட்டி கொடுத்தது, ஒன்றுக்குமே உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லி. இதே போல் அநேகர் இருக்கிறாங்க. குடி ஒரு பக்கத்தில், ஒரு சூழ்நிலைகள் வேதம் சொல்லுகிறது, சண்டை ஜீசஸ் பவர், நன்றி. சண்டை
அடிக்கடி போடுகிற சூழ்நிலைகளை உருவாக்குகிற பிசாசு. அதனால நம்ம அறிந்து கொள்ளணும், நீங்க எந்த சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க முதல்ல அறிந்து கொள்ளணும். உடனே என்ன செய்றீங்க, ஏதாவது ஒரு காரியத்தை பார்க்குறீங்க. சிலவங்களாம் கிறிஸ்டின் இல்லாதவங்க, சிலவர் என்ன செய்றீங்க, குறி கேட்க போறீங்க. சில நேரத்தில் எப்படி சாதகம் பார்க்குறாங்க, சிலர் கிறிஸ்தவர்களே இருக்கிறாங்க சாதகம் பார்க்குறவங்க. அதெல்லாம் ஆகாது. இங்கேருந்து எங்கேயோ அங்கேருந்து வந்துருமா, இல்லை எனக்கு இந்த பொண்ணு என் பையனுக்கு வடக்கு திசையிலேருந்து வந்துருமா, இல்லை தெற்கு திசையிலேருந்து வந்துருமா, எந்த திசையிலேருந்து வரும்னு சொல்லி சிலர் கணக்கு போடுறீங்க. அதனால் அந்த குடும்பம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் இடத்துல நீங்கள் வரணும். வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கும்? ஏன்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முதல்ல பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், எப்படி நம்ம இருக்கணும்னு சொல்லி வசனம் நமக்கு தெளிவாய் சில காரியங்களை குறித்திருக்கிறது. முதல்ல ஒரு குடும்பமாக இருக்கிறவங்க ஒரு பிள்ளைங்களை வளர்ப்பதற்கு யோபு குறித்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. யோபு அந்த நாட்களில் எவ்வளவு கருத்தாய் அவனுடைய ஜெபத்தை பாருங்க. யோபு 1ஆம் அதிகாரத்தில் தன் பிள்ளைகளை குறித்த ஒரு கரிசனையை பாருங்க. நீங்கள் முதல்ல அந்த மாதிரி என்ன செய்யணும், ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். முதல்ல எடுத்த எடுப்பில் எந்த ஒரு காரியமும் என்ன செய்யக்கூடாது. இங்கே பாருங்க, யோபு 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்லுகிறது, விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை வரும்பொழுது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்திருப்பானோ, தன் இருதயத்தில் தூசிப்பார்களோ என்று சொல்லி அவர்களை அழைப்பித்து பரிசுத்தப்படுத்தினார்கள். முதல்ல நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய போகிறீங்க அப்படின்னா என்ன செய்யணும், உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். படிக்க போகிற காலகட்டத்தில் அவங்க படிக்க போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்கன்னா முதல்ல நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியம், முதல்ல நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவரிடத்தில் கல்யாணம் முடிச்சு கொடுத்தோடனே நம்ம என்ன செய்ய கடவுளை தேடுறது பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையை நான் பார்க்குறேன், கடைசி முடிவு கட்டத்தில் தான் என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறீங்க. அப்படி இல்லை, முதல்ல என்ன செய்யணும், பிள்ளைகளை இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும், எப்படி நீங்கள் ஜெபிக்கணும் என்பது இங்கே வசனம் சொல்லுது. அவர்கள் தன்னுடைய இருதயத்தில் எது வைத்திருப்பார்களோ, கர்த்தருக்கு விரோதமாக எதுவும் தூசித்திருப்பார்களோ, பாவம் செய்திருப்பார்களோ அப்படின்னு சொல்லி கவனம் போகிறது. ஒரு வாலிப பையன் ஒரு வாலிப பொண்ணாக இருந்தால் நீங்கள் கடவுளிடத்தில் முதல் முறையிடணும். உடனே நீங்கள் போய் என்ன செய்றீங்க, ஜாதகம் பார்க்குறீங்க. ஜாதகத்தில் என்ன செய்யாது, ஆசீர்வாதம் வராது. நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை பாருங்க. முதல்ல ஒரு வாலிப பையனையும் நீங்கள் பொண்ணு பார்க்க போகணுமா இல்லை மாப்பிள்ளை பார்க்க போகணுமா, முதல்ல கடவுளிடத்தில் என்ன செய்யணும், அவங்கள வச்சு நம்ம ஜெபிக்கணும். நீங்கள் எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறோம்னு தெரியல. நீங்கள் ஜெபிக்கணும். அவங்க படுத்திருக்கும் பொழுதும் சரி, ஒருவேளை தூங்கும் பொழுது நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணி அதை என்ன செய்யணும், நீங்கள் கருத்தாக நீங்கள் ஜெபிக்கணும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வாலிப பிள்ளைங்க அவங்க திருமணத்திற்கு வயசு வரும் பொழுது தனக்குன்னு ஒரு கற்பனையை வைத்து கொள்ளுகிறாங்க. நமக்கென்று ஒரு வருகிறவர்கள் இப்படி இருக்கணும், இந்த சூழ்நிலையில் இருக்கணும்னு சொல்லி அவங்களாவே ஒரு கற்பனை வைத்து கொள்ளுகிறாங்க. நம்ம அதை என்ன செய்யணும், தவறான பாதைக்கு போகாதபடி தன் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை ஃப்ரெண்டாக நினைச்சு அவங்க உள்ளத்தில் என்ன இருக்குது, என்ன காரியம் இருக்கிறது, என்ன பண்ணுறான் அப்படியெல்லாம் கவனிக்கணும். உடனே நாங்கள் செய்கிறதான் செய்யணும்னு சொல்லி பெற்றவங்க என்ன செய்யக்கூடாது. இந்த யோபுங்கின்றவர் அந்த நாட்களில் கவனம் செலுத்தி இருக்கிறார். பிள்ளைகளை குறித்த ஒரு கவனம் செலுத்தி அந்த இடத்துல அவங்களுக்காக ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். சில பணிவிடைகளை கர்த்தருக்கென்று சில பலிகளை செலுத்துகிறதை இந்த வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் எத்தனை மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் குடும்பமாக நீங்கள் ஜெபித்து நீங்கள் தனியாக தன்னுடைய பிள்ளைகளுக்காக படிப்புக்காக நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தான் ஆண்டோடைய பாதுகாப்பு இருக்கும். பிள்ளைகள் எங்கே சென்றாலும் பாதுகாப்பு இருக்கும். ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார்.
அதை இப்படிதான் என்ன செய்யணும், நீங்கள் திருமணத்திற்கு ஆயத்தப்படுத்தி நீங்கள் திருமணம் பண்ணி கொடுக்கும் பொழுது அங்கே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இல்லைன்னா என்ன செய்யாது, மகிழ்ச்சி இருக்காது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா சிலர் தன்னுடைய காரியங்களில் அவங்களுக்குன்னு தனி ஒரு உலகத்தை இருதயத்துக்குள் வைத்து அதில் அவங்க ஏமாந்த மாதிரி ஆயிடுது. திருமணம் முடிஞ்சோடனே பாருங்க, நான் எனக்கு மாப்பிள்ளை கிடைக்கும்னு நினச்சேன், இப்படி எனக்கு பொண்ணு கிடைக்கும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி அதில் என்ன செய்கிறாங்க, மனம் கசந்து சில காலங்களுக்கு டைவர்ஸ் ஆகிறது. கிறிஸ்தவர்கள் வீட்டில் அதிகம் நடக்கிறது. டைவர்ஸ் வந்து கொண்டு இருக்கிறது. அவங்களுக்குள்ள ஒரு கற்பனை இருக்கிறது. முதல்ல அவங்களிடத்தில் என்ன செய்யணும், கடவுளை நோக்கி பாரு, ஜோமோன்னு சொல்லி அந்த ஜெப வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நடத்தி வந்தால் அது அவங்க குடும்பமாக ஆகும் பொழுது ஒரு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இன்னைக்கு அதுதான் காரணம். சில நேரத்தில் பாருங்க, திருமணம் முடிஞ்ச பிறகு அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி கற்பனை இருந்தாலும் எதிர்பாராக இருக்கும். ஒருவேளை அந்த வீட்டில் சில நேரத்தில் அவங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும். ஒருவேளை கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஒருவேளை அவங்களுக்கு ஏதோ ஒரு பலவீனத்தோடு இருந்திருக்கலாம். சிலவங்க என்ன செய்கிறாங்க, ஏமாற்றி கட்டி கொடுத்துட்டாங்க, இந்த நோயோடு எனக்கு கட்டி கொடுத்துட்டாங்க, அதனால் எனக்கு வேண்டான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஒதுக்குறாங்க. கொஞ்சம் நம்ம பெற்றவங்க அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி நீங்கள் ஜெபித்தா ஆண்டவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அடுத்து வேதத்தில் அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு குடும்பத்தில் எப்படி நம்ம இருந்தால் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் இருக்கிறது. அதை நம்ம கவனமாக பார்த்தா தெளிவாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு திருமணம் முடிஞ்ச பிறகு அவங்கள எப்படி நீங்கள் நேசிக்கணும், ஒரு குடும்பமாக ஆயிட்டாங்கன்னா வேத வசனம் சொல்லுகிறது, ஆதியாம் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 24வது வசனமே சொல்லுகிறது, திருமணம் முடிந்த உடனே தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு இருவரும் பிரிஞ்சு ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறது. முதல்ல அவங்களுடைய காரியங்களில் என்ன செய்கிறாங்க, பிரிவினை உண்டாகிறது, அது நிமித்தம் வருகிற முறுமுறுப்பு. ரெண்டாவது, பெற்றவங்க என்ன செய்றீங்க, குடும்பம் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும், அவங்க ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது ஆண்டோடைய பாதுகாப்பு இருக்கும். நீங்கள் குடும்பம் ஆயிட்டாங்கன்னா அவங்க என்ன காரியத்தில் இருக்கிறாங்க, என்ன வேலை பார்க்குறான், எப்படி அதை அவனுடைய வாழ்க்கையை கொண்டு போகிறான் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் கவனம் செலுத்தி தேவனிடத்தில் நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே என் மகனையும் என் மருமகளையும் ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னுடைய மகளையும் என்னுடைய மருமகனையும் ஆசீர்வதியும் சொல்லி நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் தேவனிடத்தில் ஜெபிக்காம நீங்கள் வாட்டுக்கு இருந்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் பிசாசு ஏதோ ஒரு களை எரிஞ்சிருவான். உடனே என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண போறேன்னு சொல்லி என்ன செய்வாங்க, நஷ்டம் வந்துடும், அவங்களால ரன் பண்ண முடியாது. உடனே அவங்களுக்குள்ள சண்டை வரும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு போராட்டம் வரும், உடனே அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு நடக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், பெற்றவங்க தைரியப்படுத்தணும். அப்போ எப்படி போகிறது, வாழ்க்கை எப்படி அவங்க நடத்துகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துல என்ன செய்யணும், கவனம் செலுத்தி கடவுளிடத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தில் இப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஆலோசனை கொடுங்க. நீங்கள் ஃப்ரெண்டாக மாறணும். நீங்கள் ஃப்ரெண்டாக மாறினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரன் பண்ண நல்லா இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாத காரியத்தை ஏதாவது ஒரு மூலமாக பிசாசு என்ன செய்வான், ஏதாவது ஒரு சில நண்பர்களை கொடுத்து வேறு விதமாக பயன்படுத்தி விடுவான். அதனாலையும் சில நேரத்தில் என்ன செய்தாங்க, சில பெற்றவங்களை விட்டு இந்த கணவரை விட்டு என்ன செய்தாங்க, மனைவியும் சில பிரச்சனை வரும் பொழுது விலகி ஓடத்தான் நிற்கிறாங்க. நம்ம சர்ச்சில் தாலி கட்டும் பொழுது என்ன செய்கிறாங்க, துக்கத்திலும் சுகத்திலும் எல்லாத்திலையும் என்ன செய்யறாங்க, ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறோம் ஆண்டவருடைய முன்பதாக. சில சோதனை வந்த உடனே மாறி போகத்தான் நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு சில தாய் தகப்பனார்கள் இடையில என்ன செய்றாங்க இருக்கிறதுனா அந்த குடும்பம் பிரிவதற்கு ஒரு காரணமாக இருக்குது. எனக்கு உண்மையிலே தெரியுங்க, சில குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கு அவங்க சூழ்நிலைகள் சரியில்லை, அவங்க பெற்றவங்களை கூட பார்க்க விடாத அளவுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க, மாற்றி விடுறாங்க. யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது. நீ கவனம் செலுத்தணும். ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணணும், ஞானத்தை கேளுங்க. ஆண்டவரே என்னுடைய மகனையும் மகளையும் நீர் ஆசீர்வதியும் சொல்லி கேட்கறது போல என் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த குடும்பத்தை நேசிக்கிறது பொழுது தான் அந்த இடத்துல பிளவு வராது. பிசாசு சோதிக்க மாட்டான்.
நீங்கள் அதை என்ன செய்தாங்க, பிரித்து விடுவதற்கு பிசாசு எவ்வளவோ என்ன செய்வான், போராடுவான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு கூறணும். சில நேரத்தில் என்ன செய்யுறீங்க, சின்ன சண்டைனா உடனே பெற்றவங்களை விட்டு இந்த பெற்றவங்களை பார்த்து என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. அதுக்கு வசனம் சொல்லுகிறது, மனைவிகளுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு வார்த்தையை பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 45ஆம் அதிகாரத்தில் பாருங்க என்ன சொல்றது பாருங்க. வசனத்தை வாசிக்கிறேன். 45ஆம் அதிகாரத்தில் குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பின் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன்னில் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை நீ பணிந்து கொள் என்று சொல்லுகிறது. எடுத்த உடனே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. என்ன சொல்கிறார் ஆண்டவர், அதுக்காண்டி துப்புர மறந்து போகுன்னு சொல்லலை. குடும்பத்தில், கிராமத்தில், அநேக ஊழியத்தில் நான் ஜெபிக்கும் போகும்போது நான் பார்த்துருக்கிறேன். உடனே என்ன செய்கிறாங்க, பெட்டியை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. நல்லா யோசித்து பாருங்க. வசனம் சொல்லுது, நீங்கள் கணவன் மனைவிமா இருக்கும்போது ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும், இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறீங்க, ஒரே அன்பாக இருக்கணும். நீங்கள் அதில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கவனத்தை நீங்கள் வேறு பக்கத்தில் வந்துச்சுன்னா, அந்த ஒற்றுமை இல்லைன்னா என்ன செய்வான், பிசாசு உள்ள நுழைஞ்சிருவான். பிசாசு நுழைஞ்சிட்டா உங்கள் வீட்டில் சமாதானம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. வசனம் அதைத்தான் சொல்லுகிறது, உன் ஜனத்தையும் உன் உற்றார் உறவினரையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அதுக்காண்டி அங்கே போகக்கூடாதுன்னு இல்லை, ஒரு அளவு தான். நீங்க அறிந்து கொள்ளுங்க, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறவர். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறது, குடும்பத்தை நேசிக்கிற தேவன். இதுதான் நீங்க தலைப்பாக சொல்லலாம், குடும்பத்தை நேசிக்கிற தகப்பன். அதனால ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க ஆண்டவர் இடத்துல நீங்க கவனமா என்ன செய்யணும், நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்கும் பொழுது நீங்க அதை அறிந்து கொள்ளணும். அதுதான் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சந்தேகம் வருகிறது. சந்தேகம் ஏன்னா நல்லா யோசித்து பாருங்க, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. நான் என்னுடைய வாலிப வயதில் நான் கரெக்டாக இருந்தோம்னா தன்னுடைய என்ன செய்யும், நம்முடைய குடும்பத்தை சிலவங்க என்ன செய்கிறாங்க, தவறாக இருந்ததுனால மனைவி அப்படி இருப்பாளோங்கிற எண்ணம் என்ன செஞ்சிருது, அவனுக்குள்ள வந்துடுது. மனைவி கணவர் அப்படி இருப்பாங்களோங்கிற சிந்தனை வரும். காரணம் என்ன, அவங்களுக்குள்ள என்ன செய்யலை, ஒரு பரிசுத்தம் இல்லைன்னு சொல்லணும். நீங்கள் அதையும் நீங்கள் கவனமாக என்ன செய்யணும், ஜெபிக்கணும். இந்த சந்தேகம் என்கின்ற ஒரு காரியம் உள்ள வந்துட்டு சமாதானம் இருக்காது. அதனால் கவனமாக நீங்கள் என்ன செய்யுங்க. வசனம் நினைக்கிற அநேக காரியங்கள் சொல்லுகிறது. இந்த பைபிளில் வேதத்தில் சொல்லக்கூடிய ஒரு காரியம் எபேசியர் புஸ்தகத்தில் பாருங்க தெளிவாய் சொல்லுகிறது. 5ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம் சொல்லுகிறது, புருஷர்களை உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவின் சபையில் அன்பு கூர்ந்து அடுத்து அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. புருஷர்களே உங்கள் மனைவிகள் அன்பு கூறணும். அதே மாதிரி மனைவிகள், அதுக்கு மேலுள்ள வசனம் சொல்லுது, கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலைவராக இருக்கிறார், இவரே சரீரத்திற்கு தலைவராக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. வேதத்தில் நீங்கள் அநேக காரியங்களில் பாருங்கள், மனைவிகளை குறித்தும் கணவனை குறித்தும் அன்பாக இருக்கணும்னு சொல்லி. இன்னைக்கு எத்தனை பேர் இன்றைக்கி அன்பாக இருக்கிறோமோ என்று தெரியலை. ஆனால் அன்பு என்கின்ற ஒரு காரியத்தில் இன்றைக்கி என்ன செஞ்சிருந்தோம், சோதனை வந்துட்டா அன்பு இல்லாமல் பறந்துருதாங்க. அந்த சோதனையிலிருந்து ஜெயிப்பதற்கு ஒருவர் தேவை, ஒருவர் தான் தேவை. அவர் இருந்தால், இயேசு இருந்தால் உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கும், உங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்கும். குடும்பத்தை நேசிக்கிற தேவன், குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிற அநேக குடும்பங்களை பார்க்கிறேன். அநேக குடும்பங்களில் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க. பிசாசு என்ன செய்கிறான், சூழ்ந்துருதான். மனைவிகளும் என்ன செய்கிறாங்க, கோவப்படுறாங்க, கணவர் கோவப்படுறாங்க. அது நிமித்தம் என்ன செஞ்சிருது,
சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இன்றைக்கு அந்த சமாதானத்தை கேளுங்க. அதுக்கு தான் ஆண்டவர் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் அங்கே தெளிவாய் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமலும் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் நம்ம கண்களை மூடலாம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என்னுடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்குற பெரியவர்கள் இருக்கிறாங்க. சிலர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக என் பிள்ளைகளின் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுங்க. ஆண்டவரிடத்தில் கூப்பிடுங்க. ஆண்டவரே நன்றி ராஜா, இன்றைக்கு ஆண்டவரே என் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை தாரும், ஒரு மகிழ்ச்சியை தாரும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தை நேசிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உங்களிடத்தில் அன்பு வேணும். இன்னைக்கு அன்பு என்கிற ஒரு காரியம் இன்றைக்கு பொய்யாய் போய் கொண்டிராதபடி தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். ஞானத்தை கேளுங்க ஆண்டவரிடத்தில். ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தாரும், எனக்கு அறிவு தாரும். ஆண்டவரே நான் குடும்பத்தை வழி நடத்துவதற்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஏதோ ஒரு விதத்தில் குடும்பத்தில் போராட்டங்கள், சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுகிற தேவன். ஆண்டவர் சகலத்தையும் ஆண்டவர் மாற்றுகிறவர். உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர், உங்களுடைய கவலைகளை எல்லாம் மாற்றுகிறவர். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். இன்றைக்கு கூப்பிடுங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிடுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை வீட்டில் குடும்ப சண்டைகள், ஆண்டவரே புலம்பல்கள் எல்லாவற்றையும் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே நன்றி. சந்தேகத்தின் ஆவி வெளியேறட்டும். ஆண்டவரே கோபப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறட்டும் அந்த குடும்பத்தை விட்டு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே பொறாமையின் ஆவிகள் அந்த வீட்டை விட்டு வெளியேறி போவதாக. சிலர் தன்னுடைய பெற்றோர்களை சார்ந்து இருக்காதபடி ஆண்டவரே அதை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள், குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியை இல்லாதபடி ஆண்டவரே உருவாக்குகிற பொல்லாத ஆவிகளிலிருந்து ஆண்டவரே நீர் விடுதலை கொடுங்க. ஆண்டவரே கணவன் மனைவி நீ ஆசீர்வதிங்க. இன்றைக்கு நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதியும். நீர் பலப்படுத்துங்கப்பா. ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவரே அந்த குடும்பம் பிசாசால் பாதிக்கப்படுகிறது, வருமானத்தினால் பாதிக்கப்படுகிறது, அவங்க வேதனைப்படுகிறாங்க. அதில் எல்லாவற்றையும் நீர் மாற்றும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.